ஹாய் ஹலோ வணக்கம். ஹெல்த் இஸ் வெல்த்தி தமிழா. நாம முடி அதிகமாக கொட்டுறதுனால மொட்டை அடித்தா முடி நல்லா அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக வளருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அது எப்படி வளரும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல முடி எப்படி வளருது, அதுக்கான ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் அதனுடைய உண்மையான நீளத்தை அடையணும் அப்படின்னா ரொம்ப நாள் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல இருக்கிற முடி வளர்றதை விட தலையில் இருக்கிற முடி ரொம்ப சீக்கிரமாவே வளர்ந்து விடும். இது நம்முடைய முடியோட வளர்ச்சி தோல் அடுக்கின் கீழே உள்ள அந்த மயிர் கால்கள், அதாவது ஸ்கர்ஃப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. முடியோட வேர்கள் உருவாக புரதம், ரத்தம் தேவைப்படுகிறது. முடியின் வேர்களில் இருந்து புறப்படும் முடிகள் அப்படியே வளர்ந்து மயிர்கால்களில் செபாயசிஸ் அப்படின்ற ஒரு சுரப்பி, அதாவது சரும எண்ணெயை சுரக்கும். இந்த சரும எண்ணெய் தான் முடியோட வளர்ச்சிக்கு போதுமான ஈரப்பதத்தையும் ஸ்ட்ராங்கையும் நமக்கு கொடுக்கும். இந்த எண்ணெய் தான் நம்முடைய தலைமுடியை தடினமாகவும் நீளமாகவும் வளர ரொம்ப உதவி செய்யுது. இப்போ நீங்கள் முடி கொட்டுற பிரச்சனையால் மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூராக 100% மொட்டை அடிக்கலாம். அப்படி மொட்டை அடிக்கிறதுனால நமக்கும் நம்முடைய தலைக்கும் நம்முடைய தலை முடிக்கும் எத்தனை விதமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு பிரச்சனை, அப்புறம் ஈறு, பேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே குறைக்கும். தலையில் இருக்கிற அந்த தூசி, அழுக்கு இதையெல்லாம் நம்ம ஷேவ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறதுனால நம்ம முடியோட வளர்ச்சியை அது பாதிக்காது. இன்னும் அதிகமான ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆண்கள் மொட்டை அடிக்கிறதுனால முடி உதிர்தல், அப்புறம் வழுக்கை ஏற்படுத்த அபாயத்தையும் குறைக்குது. தலைமுடியில மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நல்லா அதிகமாக ஸ்ட்ராங்காக வளரும். ஏன் அப்படின்னா அந்த அழுக்குகள், தூசிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சரும எண்ணெயை சுரக்க அந்த ஆயில் தலையில நல்லா இருக்கும் பொழுது நல்ல ஸ்ட்ராங்கான ஹேர் க்ரோத்துக்கு உதவி பண்ணுது. நம்ம குளோரின் தண்ணியில தொடர்ந்து தலைக்கு குளிச்சு வரவங்களுக்கு தலைமுடி உலர்ந்து உடைந்து டேமேஜ் ஆகி தலைமுடிக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முடிய ஆரோக்கியத்தை மறுபடியும் ரெக்கவர் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்டவங்க மொட்டை அடிக்கும் பொழுது நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஸ்டைல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு நீங்கள் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி தலையை நல்லா பராமரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடி வீக்காக மெலிந்து இருப்பவங்க, முடி நுனிகள் எல்லாம் பிளவுபட்டு செமட்ட முடி அதுக்கு மேலே முடி வளராமல் இருக்கிறது, முடி முறிந்து விழுந்தது, ஸ்கார்ப்பில் பூச்சி வெட்டி விழுந்து முடி கொத்து கொத்தாக உதிர்வது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க மொட்டை அடிச்சிங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஈஸியாக எடுத்து உங்களுடைய ஹேர் க்ரோத்தையும் உங்களுடைய தலையும் நல்லா சேஃபாக பாதுகாக்கலாம். மொட்டை அடித்தா போதுமா, ஹேர் நல்லா வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் மொட்டையே அடித்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஹேர் நல்லா க்ரோத்தாக வளரும். முதலாவது, உங்களுடைய தலைக்கு ஏற்ற சரியான ஷாம்புவை யூஸ் பண்ணணும். நீங்கள் ஷாம்பு இல்லை நீங்கள் வீட்டில் நேச்சுரலாக ட்ரை பண்ண அந்த சீக்காக்காய், இந்த மாதிரியான நேச்சுரல் டிப்ஸாகவும் ஃபாலோ பண்ணலாம். சரியான ஷாம்பு வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை மட்டுமே யூஸ் பண்ணணும். டெய்லி ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது தலையில் இருக்கிற அந்த ஆயிலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிருச்சுன்னா அந்த முடிக்கு தேவையான சத்து, அந்த ஸ்ட்ராங்கும் மயிர்கால்களுக்கு இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் 2வது, எண்ணெய் வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சே ஆகணும். இப்படி எண்ணெய் வைக்கிறதுனால உங்களுடைய முடி நல்லா கருப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் நீளமாகவும் வளர ஹெல்ப் பண்ணும். இப்படி எண்ணெய் வைக்கிறதுக்கும் சில டிப்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உச்சந்தலையில கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும். அடுத்து விரல் நுனியை பயன்படுத்தி நல்ல வட்ட ஷேப்ல மசாஜ் பண்ற மாதிரி உங்களுடைய தலையை நல்லா மசாஜ் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான தலையில அந்த ஹேர் க்ரோத்துக்கான எண்ணெயை நல்லா சுரக்க செய்து இன்னும் சீக்கிரமா முடி வளர ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் முடியுடைய வேர்க்கால்கள் நல்லா எண்ணெயை தடவணும். முடியில பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும் பொழுது நல்ல ஒரு தூண்டுதல் நடக்கும். எண்ணெய் அதிகமாக ஒழுக வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியாக எண்ணெய் வைக்கும் பொழுது அது ஹேர் ஃபால்க்கு ஹெல்ப் பண்ணும். 3வது, ஸ்டைலிங் கருவிகளை பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் அது பயன்படுத்திங்கன்னா அதனுடைய வெப்பத்தினால முடியோட நுனியெல்லாம் பிளவுபட்டு முடி கரடு முட ரொம்ப ரஃப்பாகவும் மாறும், முடி உதிர்தலும் ஏற்படும். 4வது, பல் அகன்ற சீப்பை யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் முடி உடையாமல் இருக்கவும் நல்ல ஈஸியாக தலை வாரவும், ஒரு நாளைக்கு 2 முறை தலை வாருதல் ரொம்ப நல்லது. தலைமுடி அதனுடைய நுனி சீப்பை எடுக்காம வாரணும். அதாவது சிக்கு உடைப்பீங்க,
பாதி பாதியா எடுக்கக்கூடாது. தலையில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கீழ லாங் வரைக்கும் அப்படியே சீப்ப எடுக்காம வாரணும். அப்படி வாரும் பொழுது முடியுடைய உதிர்தல தடுக்கலாம். 5வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உணவு முறை தான். நீங்க என்னதான் தலைக்கு எல்லாம் ஒரு ஆயுர்வேத எண்ணெயே வச்சு தடவனா கூட, உங்களுடைய உணவு முறையில கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான முடி உதிர்தல ஏற்படுத்தும். நம்முடைய உடலுக்கு ஹேர் குரோத்துக்கு தேவையான விட்டமின் டி, ஏ, இ, சி, மெக்னீசியம், துத்தநாகம் இந்த மாதிரி இருக்க தேவையான ஃபுட்டா பார்த்து எடுத்துக்கணும். அதுலயும் கருவேப்பிலை, முருங்கை இலை, கீரை, நெல்லிக்காய் இந்த மாதிரி முடியோட ஹேரோட குரோத்துக்கு தேவையான உணவா பார்த்து எடுத்துக்கணும். இது என்னென்ன அப்படின்றது முடியோட வளர்ச்சிக்கு என்னென்ன உணவை சாப்பிடலாம் அப்படின்றத வீடியோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம், சரியான 8 to 10 ஹவர்ஸ் தூங்கியே ஆகணும். அப்படி தூங்கினா மட்டும்தான் உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் கரெக்டா நடந்து உங்களுடைய பாடி நல்லா எனர்ஜியா இருக்கும் பொழுது உங்களுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம இன்னும் முடி கொட்டுவதனால என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.